வணக்கம், வாழ்க வளமுடன். சாய்மத்தியிலேருந்து சுமதி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு கிளாஸுக்கான இன்ட்ரோ தான். அதாவது கப்பிங் அண்ட் எஜாமா தெரப்பி. இந்த தெரப்பி பற்றின டீட்டெயில்ஸு, இந்த தெரப்பியில் என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும், எந்தெந்த நோய்க்கு வந்து நம்ம இந்த தெரப்பீஸ் பண்ணலாம், ஒரு நாள் இந்த ரிலாக்ஸேஷனாக இந்த கப்பிங் தெரப்பியை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்க கழிவுகளை ரொம்ப எளிமையான முறையில் இந்த கப்பிங் தெரப்பி மூலயமா நம்ம பண்ண முடியும். இதற்கான ப்ரொசீஜர் கரெக்டாக நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜரோடு நம்ம பண்ணும் பொழுது தான் எல்லாமே வந்து நல்ல ஒரு சக்சீட் கொடுக்கும். நம்ம இதை கற்றுக்கும் பொழுதே வந்து அடிப்படையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வந்து அதை வந்து நம்மளுக்கும் பேஷண்ட்டுக்கும் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக அந்த கப்பிங் தெரப்பி வந்து டைரெக்டாக நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்லேயே நடக்குது. வர முடியாதவங்களுக்கு ஆன்லைனில் கூகுள் மீட் வழியாகவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண இருக்கிறோம். இந்த தெரப்பி கிளாஸ் பார்த்திங்க ஜூலை 7ஆம் தேதி எல்லாருக்கும் வந்து ஈஸியாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையே வச்சுருக்கோம். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை கலந்துக்கிற எல்லாருக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் தெரபிஸ்ட்டாக பண்ணணும், டிப்ளமோ பண்ணணும், இல்லைனா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் 6 மந்த் கோர்ஸாக பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்கில் இந்தியா சிடிடிஎஸ் சர்டிஃபிகேஷன் இஷ்யூவோட உங்களுக்கான யூனிக் ஐடி மற்றும் தெரபிஸ்ட்டுக்கான சான்றிதழோடு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து அதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொஃபஷ்னலாகவும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து பர்சனலாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த A to Z வந்து உங்களுக்கு எல்லா டவுட் கிளியரன்ஸோட எந்தெந்த நோய்க்கு எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மொத்த டீட்டெயில் காம்பேக்ட் பேக்காக வந்து நமக்கு வந்து அந்த கிளாஸ் அமையும். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி.